If the angle of elevation of a cloud from a point h meters above a lake is theta 1. Third sum. If the angle of elevation of a cloud from a point h meters above a lake, ஒரு லேக் இருக்கு, இந்த லேக்கோட h meters ஹைட்ல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் அ கிளவுட் இருக்கு பார்த்தீங்களா, கிளவுடை வந்து யாரோ பார்க்குறாங்க, அப்போ உருவாகிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீட்டா 1 அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் இன் லேக் இஸ் தீட்டா 2. இதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே கீழே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் அது, கீழே பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து தீட்டா 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். தீட்டா 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரூஃப் தட் த ஹைட் தட் த கிளவுட் இஸ் லொக்கேட்டட் ஃப்ரம் த கிரவுண்ட். அந்த கிரவுண்ட்லேருந்து கிளவுட் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இது ஹச் அப்படின்னா இதுவும் ஹச். இந்த வரைக்கும் இருக்கிற தூரம் வந்து ஹச் இருக்கும். இதுக்கு மேலே கிளவுட் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் லைன்லேருந்து கிளவுட் எவ்வளோ தூரத்தில் இருந்ததோ, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஹச் மீட்டர்ஸில் இருக்குது, அதே தூரத்தில் தான் அதோட ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும் அப்படின்றது சயின்ஸ் மூலமாக நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணுவோம். எக்ஸ் ப்ளஸ் ஹச் தூரத்தில் தான் இருக்கும். ஸோ இதில் 2 விதமான ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்று இங்கே டாப்ல இருக்கக்கூடிய குட்டி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது 90 டிகிரி, இது ஹைப்போட்டென்யூஸ், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். அதே மாதிரி இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு இன்வெர்ட்டடா தலைகீழா இருக்கு. ஸோ இது 90 டிகிரி, அப்போ இதுதான் 90 டிகிரி, 90க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ், தீட்டா 2க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இங்கே ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். 2 ட்ரையாங்கிளுக்குமே சேம் தான். சரி, இந்த ஆப்போசிட்டை மார்க் பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சம், இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணும்போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே வரும். ஏன்னா ஆப்போசிட் அப்படின்னு வரும்போது இந்த லென்த் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வரும் ஹச் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹச், ஹச் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹச். அப்போ இந்த ஆப்போசிட் எதுக்கு ஈக்குவல்னா எக்ஸ் ப்ளஸ் ஹச் ப்ளஸ் ஹச், அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2ஹச்சுக்கு ஈக்குவல். அதை வந்து நம்ம கெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.